Auditing, a difference between accountancy and auditing, part 3 in Tamil. Differences of accountancy and auditing and accountancy ஓட மீனிங் என்னதுன்னு பார்ப்போம். அக்கௌண்டன்சி வந்து சிம்பிள் ஃபார்மாக சொல்லணும்னா டே டு டே ட்ரான்சாக்ஷன்ஸை ரெடி பண்ணி அதை வந்து ஒரு புக் கீப்பிங்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பீரியடில் அட் த எண்டு கம்பெனியோட ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் புக் கீப்பிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது ரெடி பண்ணுறவரோட பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட். ஆடிட்டிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸையும் வந்து இவங்க வந்து எக்ஸாமைன் பண்ணுவாங்க. கரெக்டாக இருக்குதா இல்லையா, அக்யூரேட்டாக இருக்குதா, எந்தவித தப்பும் இல்லாமல் கரெக்டாக இருக்குதான்றதை செக் பண்ணக்கூடியவங்களோட பேர் தான் பார்த்திங்கன்னா ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அக்கௌண்டன்சி பண்ணதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயந்தான் இந்த ஆடிட்டிங். நேச்சர் ஆஃப் அக்கௌண்டன்சி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ப்ராப்பரான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து இவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு என்ட்ரிஸாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒரிஜினல் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம வைக்கிறோம். அதை அக்கௌண்டன்சின்னு சொல்கிறோம். பட் ஆடிட்டிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணி வச்சுருக்கிற அக்கௌண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோன்னா அது வந்து கரெக்டாக இருக்கா, அக்யூரேட்டாக இருக்குதா, எந்தவித கரெக்ஷனும் இல்லாமல் இருக்குதான்றத ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறவங்களோட பேர் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த அக்கௌண்டிங் வந்து ஜஸ்ட் எக்ஸாமைன் தான் பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷன் தான் பண்ணுவாங்களே தவிர அவங்க வந்து அதை போட்டு பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே. அவங்க பண்ணி வச்சுருக்கதை இவங்க கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செக் தான் பண்ணுவாங்க, லைக் அ கரெக்ஷன். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைமரி எய்ம் வந்து ஒரு ரிசல்ட் அந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளார சப்மிட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இவங்க வச்சுருவாங்க. பட் ஆடிட்டிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வச்சுருக்கிற அக்கௌண்ட்ஸை வந்து கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா, எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக அக்கௌண்டன்ட் வந்து போட்டிருக்கிறாரா இல்லையா அப்படின்றத வந்து இங்கே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி, அக்கௌண்டன்சி எப்போ ப்ரிப்பேர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அதாவது புக் கீப்பிங் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோமோ அப்பப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். லைக் ஷெட்யூல் வைஸ், அது ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கலாம். பட் ஆடிட்டிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சாதான் நம்மளால் ஆடிட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பிகாஸ் அவங்க வந்து எண்ட் ஆஃப் த இயர் தான் வந்து ஃபுல்லாக எக்ஸாமைன் பண்ணுவாங்க, வெரிஃபை வந்து பண்ணுவாங்க இந்த ஆடிட்டர். ஸ்கோப் ஆஃப் அக்கௌண்டன்சி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபினான்ஷியல் இயர் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இப்போ ஸ்டெப் 1 வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், ஸ்டெப் 2 வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஸ்டெப் 3 வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டு. கரெக்டாக நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க நம்ம அக்கௌண்டன்சியில். பட் ஆடிட்டிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரிப்பேர் வச்சுருக்கிறத வந்து இங்கே அக்ரிமெண்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஓனர்ஸ்கிட்ட வந்து காமிப்பாங்க. நீங்கள் வந்து வச்சுருக்கிற அசட் இவ்வளோ இருக்குது, லைபிலிட்டி இவ்வளோ இருக்குது, உங்கள் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு கூட்ஸ் வந்து நீங்கள் இவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே வந்து அவங்க காமிப்பாங்க. குவாலிஃபிகேஷன் ஃபார் அக்கௌண்டன்சி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டிகிரி வந்து நம்மளுக்கு இருந்தால் போதும் ஃபார் பிகமிங் அன் அக்கௌண்டன்ட். ஃபார் ஆடிட்டர் அப்படி கிடையாது. நம்ம வந்து ICAI, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து நம்ம வெரிஃபை, அதாவது எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகணும். அதாவது CA எக்ஸாம், CMA, CS அந்த மாதிரி எக்ஸாம்ஸை வந்து நம்ம அங்கே பாஸ்ட் அவுட் ஆனால் தான் நம்ம இந்த ஆடிட்டர் அப்படி நம்மளால் வந்து நம்மளை சொல்ல முடியும். அக்கௌண்டன்சி வந்து எப்படி ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செப்பரேட் ரிப்போர்ட்லாம் வந்து அக்கௌண்டன்ட் ரெடி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவங்க ஜஸ்ட் அக்கௌண்ட்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும் ஃபார் ஃபினான்ஷியல் இயர். பட் ஃபார் ஆடிட்டர் வந்து அவங்க ரிப்போர்ட் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே ரெடி பண்ணணும். ஏன்னு சொன்னால் அப்படி ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து சர்டிஃபை பண்ணணும், இது கரெக்டாக இருக்குது, வெரிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சீல் வச்சு அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அவங்க வந்து CAவாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு வெரிஃபை பண்ணி கொடுத்தாதான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து அந்த கம்பெனினால எடுத்து வைக்க முடியும். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரிப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். பேஸ் ஆஃப் ரெம்யூனரேஷன், அக்கௌண்டன்ட் வந்து ரெம்யூனரேஷன் எப்படி வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதம் வாங்குவாங்க, லைக் சேலரி. பட் ஃபார் ஆடிட்டர் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க பை த கம்பெனி. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் அவங்களுக்கு என்ன அமௌண்ட்டு வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. டியூரேஷன், ஆடிட்டர் வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கிறனால அவங்க வந்து மந்த்லி ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து எப்படி
கண்டினியூஸாக த்ரூ அவுட் த இயரும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். தேவை ஜஸ்ட் அ ஒர்க்கர். பட் ஆடிட்டர் அப்படி கிடையாது. இதே ஒரு புது ஆடிட்டராக இருந்தால் த்ரூ அவுட் த இயரும் ஒரு கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ணலாம். இதே ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டர், நான் நிறைய கம்பெனி வச்சு ரன் பண்ணுறேன்னா அவங்க வந்து அந்தந்த கம்பெனிக்கு அந்த ஃபினான்ஷியல் இயர் போய் சர்டிஃபை பண்ணி எக்ஸாமைன் பண்ணால் மட்டும் போதும் அண்டர் த ஆடிட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.